வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை சொல்லுங்கண்ணே. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்றீங்க. அவங்களோட அது ரசனையா இருக்கு. இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க. இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார். உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி இதை காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உங்களுக்கு சொன்னான். இன்றைக்கி அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை சொல்லுங்கண்ணே. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்றீங்க. அவங்களோட ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்க சொன்னது இது. அப்போ நான் கேள்வி கேட்டப்ப சொன்னீங்க அனுஷ்கா மேல ஆசை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும்னு. ஓகே ஓகே, நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல. அது ஏன் உங்களுக்கு? இல்லை என்னென்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே 2 நான் தான் நடித்தேன். பட் ஹீரோயினாக என்ன கேட்டிருப்பாங்க, அதனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே. நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா? நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா? அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியல் வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், சினிமா சொல்கிறோம். இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக், அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு. அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணே சார். அது மாதிரி இந்த டைலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிங்கிளாக சுத்த நான் சிம்பும் இல்லை. இது வேற. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற. இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது. இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க. அடுத்தது ஏன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க, காலமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்துலேயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி டேரெக்டாக நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க? எதனால் இது வருது உங்களுக்கு தெரியல. அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே, அதனால் பிடிக்கல, அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை, நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணோம், அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது, அவ்வளோதான். விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க. முரட்டை சிங்களா சுற்றுறது 3 பேர் தமிழ் சினிமாவில். எஜே சூர்யாவும் இருக்கார். ஏன் அவர் விட்டுட்டீங்க? ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சிலுக்காக 2 ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க. அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணோம். அது என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தானம் சார் வந்து ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜாரான்னு எல்லாமே இருக்கும். இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது உண்மையா? யார் மிஸ் பண்ணாங்க? இல்லை, இப்போ உங்கள் டீமில் 2 பேர் 2-3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதை பற்றி கேட்குறேன். நடிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா? இறந்துட்டாங்க. ஓகே. இல்லை, அது உடல்நலக்குறைவு. அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை, எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியாது. அதானே சார், நீங்கள் எப்போதுமே ஆண்களை அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துருவீங்க உங்கள் டைலாக் இதில். இந்த படத்தில் பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக. ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க, அதுதான் காரணமா? நல்லா இருந்தது, 3 பாட்டுமே நல்லா இருந்தது. அந்த படம் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து தோணுது? முதுகுல இருந்தா, மூளையில இருந்தா? விடிய காலையில் 4 மணிக்கு நீ சந்தானம் ப்ரெஸ் பண்ணிருக்கு, நம்ம வந்து கேள்வி அப்படி உட்காந்து யோசிச்சது. விடிய கால பிரம்மமுகத்தில் உட்காந்து எழுதுறது பிங்க் கலர்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதான் போட்டு அது இங்கே வந்து மற்ற கேள்விலாம். நன்றி நன்றி. இல்லை, அது காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொடுக்குறது தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கோட்லாம் போட்டிருக்கேன். வெயிலுக்கு எனக்கு கோட்டு போடவே பிடிக்காது, காஸ்டியூம் டிசைன் இல்லை போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால காஸ்டியூம் டிசைனரோட வேலை அது பண்ணேன் நான்.
இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார், உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா, இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான். சம்பந்தமே இல்லாம திடீர்னு சந்தனா சார் நேற்று ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது. அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வேஷமே போல. எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது. ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. கதை அமையணும் இல்லை சார், கதை அமைஞ்சாதான் கரெக்டாக பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். சந்தான ப்ரோ, அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்கள் தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சி அமைஞ்சதா? இல்லை எதர்ச்சி அமைஞ்சது தான். ஓகே, தேங்க்யூ. சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகாரமான எண்ணம், அதான் எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இது நம்ம படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல, அவங்களும் நான் தான் கிங் அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சுது. அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத இப்போ இவர் சொல்ல 2 தடவை நான் தாங்க கிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அது. வாங்கிட்டீங்களா? ஆமாம், மைக்கு கீழே ஒழிச்சு வச்சு அப்படியே வாங்கிட்டீங்க. நன்றியா, முடிஞ்சிச்சா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.